நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். நாடார் டுடேல இருந்து பாலமுருகன். நாடார் டுடே சார்பா நிறைய நம்ம சமுதாய விஷயங்கள் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சிறிது காலமா கொஞ்சம் அமைதியான ஒரு சூழல்ல போயிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயத்தை சார்ந்த நிறைய விஷயங்களை நாடார் டுடேல அப்டேட் பண்ணியிருக்கோம். வரலாற்று பதிவு, சங்க நிகழ்ச்சிகள், சமுதாய நிகழ்ச்சிகள், அரசியல் நிகழ்ச்சிகள்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாங்கள்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு சங்கம், நாடார் சங்கங்கிற பேர்ல ஒரு சங்கம் வச்சு நடத்துறாங்க. அந்த சங்கத்தை நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இழிவா பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைவரோட விசுவாசிகள்லாம் போய் அவருடைய வீடு முற்றுகையிட்டு ஒரு ஆபாசமாக எல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நிறைய பேரு ரெண்டு பேருக்குமே ஆதரவாக பலரும் பல பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காங்க, பல அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு திரு பால்பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க. பால்பாண்டியன் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் முற்போக்கு இயக்கம் அதோட தலைவர். இந்த அமைப்போட நானும் படித்து கொண்டிருக்கிறேன். இவர் பாத்தீங்கன்னா அண்ணன் கராத்தே செல்வின் அவர்களுடையும் பயணித்தவர். நாடார் சமுதாயம் சார்ந்த எந்த நிகழ்ச்சிகளா இருந்தாலும் சரி, எந்த அமைப்புகளா இருந்தாலும் சரி, எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்கக்கூடியவர். நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட பேச இருக்குது. வாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம இந்த ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்கீங்க. சரி, சொல்லுங்க. இப்போ இந்த தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பொதுவா நாடார் சமுதாயத்துல நம்மெல்லாம் இருந்த அந்த வேலைகள் நம்முடைய தமிழ்நாடு நாடார் இளைஞர் முற்போக்கு இயக்கம் தொடங்கிட்டு இருக்க காலகட்டத்துல நம்ம நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம். அதாவது சமுதாய நலிவிட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ ஏதாட்டு ஒரு விசேஷங்களை நம்ம கலந்துக்குவோம். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, இன்னொரு அமைப்பு திட்டுறாங்க, அவங்க இவங்களை திட்டுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சமுதாய ஒற்றுமை, அதாவது ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு நம்மளுடைய அந்த சமுதாயம் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு நம்மளால முடிந்த அந்த ஒரு ஒரு உதவிகளை அவங்களுக்கு பண்றதுக்கு தான் ஒரு அமைப்பெல்லாம் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது சமூக சேவை வர நம்ம சமுதாய ரீதியா வரவங்களை எல்லாருமே இழிவுபடுத்துறத ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு இந்த இந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க. கடந்த காலங்களில் நாடார் அமைப்பு என்பது நாடார் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, அதை சார்ந்த அனைத்து சமுதாயத்துக்கும் பல கல்வி உதவிகள் செய்வதற்காகவே அமைக்கப்பட்டது. அது சீரும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். நம் தமிழ்நாடு நாடார் இளைஞர் முற்போக்கு இயக்கம் 2007ஆம் ஆண்டு ஆரம்பித்து அரசாணையில் பதிவு செய்யப்பட்டு பல நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் கல்வி உதவி திட்டங்கள் பல நம்ம செய்து வந்தோம். பின்பு காலகட்டத்திலே மாவீரன் கராத்தே செல்வி நாடாருடைய காமராஜர் ஆதித்தனார் கழகத்தினுடைய சென்னை மன்றத்தில் அதனுடைய பயணத்தினால் இது சற்று ஒதுக்கி வைத்தோம். இருப்பின் நாடார் சமுதாய போராட்டம் எதா இருந்தாலும் நம்ம கலந்து கொண்டு அது வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம எல்லாத்திலையும் அதில் கலந்துருக்கிறோம். வருகிற தலைவர்கள் எல்லாம் தன் தலைவனாக மட்டும் ஆக வேண்டும் நினைக்கவில்லை. தான் இந்த நாடார் சமுதாயத்தினுடைய பெரிய ஆணிவேர் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் போகும்போது 10 இளைஞர்களை 15 இளைஞர்களை பார்க்கும்போது பொய்யான தகவலை சொல்லி பொய்யான வரலாறுகளை பூத்தி தான் வரலாறு தெரிந்தவன், நாடார் சமூகத்தை அனைத்து வரலாறும் தெரிந்தவன் என்று கூறி அவர்களிடத்தில் போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவர்களிடத்தில் அவர்களை தவறான வழி நடத்துகின்றனர். இதற்கெல்லாம் பலியான நம் சமுதாய இளைஞர்கள் என்று என்ன தெரியாதுன்னு முடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட நம்மளுடைய ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, கல் இறக்கும் போராட்டம். இந்த கல் இறக்கும் போராட்டம் இன்றல்ல 30 வருடங்களாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது நம்ம அரசாங்கத்தில் கேட்கிறோம். அரசாங்கம் அதுக்கான அனுமதி இல்லை. கல் இறக்கும் போராட்டமே நடத்துனது மிகப்பெரிய சேலத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களை கூட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த இன்னைக்கு எந்த ஒரு தலைவரை அவங்க இது ஒரு குற்றம் சாட்டுறாங்களோ அந்த தலைவர் தலைமையில தானே நடந்தது. அங்க இல்ல அவர் நடத்தினார் மட்டும் இல்ல, அவர் நிறைய போராட்டங்கள் கல்லிறக்க போராட்டம் இன்னைக்கு அவர் மேல அந்த கல்லிறக்க போராட்டத்தை வச்சுதான் குற்றம் சாட்டுறாங்க. ஆனா முதல்ல அந்த கல்லிறக்கும் போராட்டத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தினதே கிட்டத்தட்ட 1 லட்சம் நாடார்களை கூட்டி சேலத்துல பெரிய லெவல்ல நடத்தினது இந்த தலைவர் தான் நடத்தினாரு இல்லையா?
ஏன்னா ஒரு நாராயணன் அவர்கள் தான் அந்த பெரிய ஒரு அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது சமுதாய பற்றுள்ள சமுதாயத்துக்கு பணி செய்த எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயங்கள். இன்னைக்கு இதெல்லாம் தெரியாதவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கண்டிப்பா. ஏன்னா அவர் பனையேறிகளுக்கு எதிரான செயல்படலை. பனையேறி மக்கள் வாழ வேண்டும், பனையேற மக்களுக்கான அடிப்பட்ட மக்களும் உயர வேண்டும் என்று நினைச்சாரு. அதற்கான போராட்டங்கள்ல அவர் போராட்டாரு. வாலியின் அவருக்கு ஒரு லட்சியமாக இன்னைக்கு பனைவாரிய தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. அந்த பனைவாரிய தலைவரின் பதவியின் காரணமாக இன்று கிட்டத்தட்ட ஒரு 15,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கும் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த உறுப்பினர் தான் சொல்லுங்க, அதுக்கு 500 ரூபா அதுக்கு பீஸ், அந்த பீஸ் நானே கட்டிக்கிறேன், உங்களை உறுப்பினர் ஆக்கிக்கிறேன், ஆக்கி அவங்களுக்கு நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்போ கல் இறக்க போராட்டங்க அரசு அது முறையா அது சிஓ பாஸ் பண்ணி அது செய்யணும். அதுக்கு மக்கள் போராட்டம் வெடிக்கணும், அது பண்ணணும், என்ன பண்ணாலும் அது அரசாணைகளை கொண்டு வரணும். ஆனா இன்று ஒரு அரசு அதிகாரியா அவர் இருக்கிறாரு. இருக்கும்போது நான் கல் இறக்கிறதுக்கு அவர் அதுல நம்ம கேட்க முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி திரு குமரி ஆனந்த் அவர்கள் இதே பதவியில இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலும் இதே பிரச்சனை தான் இருந்தது. அதாவது அரசு ஒரு அஜெண்டா பாஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அந்த வாரியத்தோட போகும் இந்த சட்டத்தை எங்க பாஸ் பண்ணணும்னா நம்ம சட்டமன்றத்துல தான் பாஸ் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு அந்த சட்டத்தை நீக்கணும்னா சட்டமன்றத்துல ஏற்றி அதுக்கப்புறம் தான் அந்த இதை நீக்கிறதோ சேர்க்கிறதோ நம்ம சேர்க்க முடியும். இதே குமரியானந்தம் இருந்தப்போ இதே மாதிரி தான் அவர் பல கோரிக்கைகள் வச்சாங்க, பல விஷயங்கள் எடுத்தாங்க. அவங்களாலும் அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு தான், அந்த வாரியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த தலைவர்கள் செயல்பட முடியாது. இல்லையா? என்ன சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு அதிகாரியா ஒரு இதுல வாரினா அந்த அதிகாரிக்குன்னு ஒரு பவர் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும். அதுக்குள்ள கட்டுப்பட்டு தான் நடக்க முடியும். அதை மீறி நடக்க முடியாது. நீங்க அந்த அதிகாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்க அரசை எதிர்த்து போராடலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஒரு வாரிய தலைவர்னா வாரிய தலைவருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த வாரிய என்ன சொல்றாங்கன்னா, வாரிய தலைவரா இருக்கீங்களா, இதை செய்ய முடியட்டா நீங்க ராஜினாமா பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி உங்களுக்கு வாரிய அதாவது ஒரு வாரியங்கிறது ஒரு நம்ம இந்த சமுதாயத்தில் உள்ள ஒருவருக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்காமோ அவர் என்ன பண்ணுவாருன்னா பல விஷயம், அதாவது அந்த வாரியம் மூலமா இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்ங்கிற நல்ல விஷயங்கள் செய்யலாங்கிறத பத்தி யோசிச்சு பல காரியங்களை முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பனை மரங்கள் அவங்க நட்டிருக்காங்க. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கிட்டத்தட்ட 5-6 மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த 1 கோடி பனை விதைகளை நட்டிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்கள்லாம் அந்த பனை மரங்கள் தொடர்ச்சியா அழிச்சுக்கிட்டு வராங்க. அப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் 1 கோடி பனை மரத்தை நடுறாரு. நல்ல ஒரு விஷயம் தான் பண்ணிருக்காரு. என்ன விஷயம், நீங்க ஒரு பெரிய ஒரு டாப் விஷயம்னா, அரசாணையிலும் சரி ஒரு கோர்ட்ல ஒரு தீர்ப்பு என்ன ஆச்சுன்னா பனை மரத்தை வெட்டினா தண்டனை. ஆமா, அதை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம். இப்போ இந்த வாரிய ஒரு அமைஞ்ச பிறகு பனைமரத்தை வெட்டினாலோ இல்லை பனைமரத்தை தேவையில்லாம அனுமதி இல்லாம வெட்டினாலோ இல்லை ரோட்ல இருக்க பனைமரம் தான் சரி, அதுக்கான அனுமதி முறையா வாங்காம வெட்டக்கூடாது. அப்படி வெட்டினா அவங்களுக்கு தண்டனைங்கிற ஒரு தீர்ப்பு ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், பனையை காப்பாத்துறதுக்கு. இந்த பனையை காப்பாற்றுற செயலுக்காக இப்போ கிட்டத்தட்ட 1 கோடி பனை விதைகள் நட்டிருக்காங்க அப்படின்னு கின்னஸ் புத்தகத்திலையும் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சிலர் தவறா புரிஞ்சுக்கொண்டு நாங்க தகவல் உரிமை சட்டத்துல கேட்டோம். தகவல் உரிமை சட்டத்துல என்ன கேட்டாங்க? தகவல் உரிமை சட்டத்தை அவங்ககிட்ட தான் கேட்கணும். தகவல் உரிமை அது கேட்டதுக்கான வெள்ளரிக்கை அவங்க வெளியிடலையே. வெள்ளரிக்கை இப்போ அவங்க சொன்னா 1 கோடி பனைமரம் நட்டிருக்காங்க, அதுக்கு கிட்னஸ் ரெக்கார்டு எது கொடுத்துருக்காங்க. அது இல்லாம உறுப்பினர் சேர்க்கறதுக்கு முன்னாடி இருந்த 10,000 உறுப்பினருக்கு இன்னைக்கு 25,000 உறுப்பினருக்கு மேல சேர்த்திருக்காங்க. வேற என்ன தகவல் உரிமை சட்டத்துல என்ன கேட்டிருக்காங்க? இல்ல எதற்காக இந்த தகவல் உரிமை சட்டத்தை இவங்க கேட்க போற நேரத்தை வீணடிக்காம தன்னுடைய பகுதியில் இருக்கிற அந்த பனை விவசாயிகளுக்கு தேவையான கருத்து என்ன, அவங்களுக்கு என்ன, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள உறுப்பினராக சேர்த்துருக்கலாம். பனைவாரிய தலைவர் கூட எங்க தொகுதியில் இத்தனை பணம் இருக்கிறாங்க, இவங்களை அண்ணாச்சி சேர்த்துக்கிடுங்க, சேருங்க, இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, தீர்த்து கொடுங்கன்னு கேட்டிருந்தா அது ஒரு நல்ல செயலா இருக்கும். அதை விட்டு ஒரு மனிதர் குறை சொல்ல வேணும்ங்கறதுக்காக வாரியத்துல போய் நான் போய் குறை சொல்றவங்களுக்கு அவரு யாருன்னு தெரியுமா? அதாவது அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வட சென்னைங்கிறது நம்ம சினிமாவெல்லாம் பார்த்திருப்போம். அதை விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த பகுதி இருந்தது. அந்த காலகட்டத்துல நாடார்களை தான் சிறு தொழில் முதல் சின்ன சின்ன தொழில்கள் அப்பதான் ஆரம்பிச்சு அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிற நேரத்துல தொழிலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டம் அது, இல்லையா? அப்போ இவர் நாராயணன்ங்கிற ஒரு நாடார் பேரையோட தலைவர் அந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு பல பேர் பல கோடீஸ்வரர்களாக உருவாறதுக்கு இவரு நம்ம ஒரு காரணம் சொல்லணும்.
அது வந்து வரலாறு தெரிந்தவங்களுக்கு தெரியும். அந்த அதாவது இந்த நாடார் சமுதாய உணர்வு உள்ளவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப நாடார் சமுதாயத்தை பத்தியும் நாடாரோட வரலாறை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். கண்டிப்பா நாடாருங்கிறத மீறி அவரு வணிக சமூகத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. எப்படின்னா 1975 காமராஜர் இறப்புக்கு பின்பு தென் மாவட்டத்திலிருந்து வந்த எல்லா விதமான எந்த சமூகத்தை சேர்ந்த வணிகர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஊரை விட்டு வந்தாடா நான் அப்படி இப்படின்னு பேசி திட்டி ரொம்ப கொடூரமான தாக்குதல், கடைகள் சூறையாடப்படுறது, அப்புறம் பயங்கரமான இதெல்லாம் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து முதல்ல பாதிக்கப்படுறதே நாராயணன் அவங்க குடும்பம் தான். எப்படின்னா அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வண்ணாரப்பேட்டையில் கடை வைக்கிறாங்க. அந்த கடையில் வந்து ஒரு சிறு தகராறு நடக்குது. தகராறு நடக்கும்போது அவங்க பொருளெல்லாம் அடித்து உடச்சி எடுக்கும்போது அவருக்கு கோபம் தாங்க முடியாமல் அவங்கள எடுத்து அடித்து அவங்கள ஓட விடுறாரு. ஓட விடும்போது அப்போ அங்கே இருக்க வணிகரெல்லாம் ஒரு வீரமான ஒரு இளைஞர் இருக்காங்க, நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களுடைய ஆதரவை நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவரும் இவங்களுக்கு ஆதரவு செய்கிறாரு. அவரும் பல தொழில் பண்ணும்போது தொழில் போட்டியில் அவர் வந்து மரணிக்க நேரிடுது. மரணிக்க நேரிட்டாலும் அவர் மரணித்தால் அவருடைய கனவையும் நினைவையும் அவருடைய தம்பியாகிய நம்ம தளபதியாக இருந்த ஒரு நாராயணன் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து செய்து கொண்டால் யார் எங்கே கூப்பிட்டாலும் எந்த நேரத்திலையும் போகக்கூடிய, தயங்காமல் போகக்கூடிய ஒரு இளைஞனாக சுறுசுறுப்பாக இன்று வரை இருந்துகிட்டு இருக்கார். அது உண்மை, அது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.